ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க குட்டீஸோட லஞ்சுக்கு என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இட்லி செஞ்சாங்க, சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. நம்ம சாப்பிடும்போது சூடா செஞ்சுக்கலாம்னு சொல்லி இட்லி வந்து மாவு கலக்கி வச்சிருக்கேன். வாங்க லஞ்சுக்கு பார்க்கலாம். பாருங்க, எப்பயும் போல சுட சுட வந்து சாதம் செஞ்சு வச்சிருக்கிறேன். இட்லிஸ் வந்து சாதம் தாங்க சாப்பிட்டான், இட்லி சாப்பிடல. அதனால வந்து சாதம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இட்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு குழம்பு செஞ்சிருக்காங்க. இது குழம்பு மட்டும் டேஸ்டா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இந்த சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி போட்டு செஞ்சிருக்கிறேன். கடிச்சிக்கின்னு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க இன்னைக்கு ஸ்பெஷல். கீரை கடையும் செஞ்சு வச்சிருக்கிறேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணைக்கீரைன்னு சொல்லுவோம்ல, நம்ம கலக்கா செடியில தோட்டத்துல எல்லாம் வளர்ந்துருக்குங்க. அந்த கீரை வந்து பறிச்சு எடுத்து வந்து சமைச்சவங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் செஞ்சிருக்கிறோம். பருப்பு போடாம கடைஞ்சேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாத்தீங்கன்னா பருப்பு போட்டு கடிச்சிருந்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. பருப்பு போடாம புளி போட்டு தக்காளி போட்டு செய்யுங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்குங்க. இந்த பண்ணைக்கீரை கடையில் வந்து இதுதான் செஞ்சிருக்கேன். இது பத்தாது கண்டிப்பா. இருந்தாலும் கொஞ்சமா செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இது ரொம்ப ஈரம்னு சொல்லுவாங்க. அதனால கம்மியாவே செஞ்சுட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா சொரக்காய் வச்சு சூப்பரா வந்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சமா போட்டு வேர்க்கடலை நல்லா பொன்னிறமா வறுத்து போட்டு அரைச்சு செய்யுது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததான் பாருங்க, இது வந்து பீன்ஸ் குழம்பு செஞ்சிருக்கேங்க. இது வந்து அப்பாக்காக செஞ்சு வச்சிருக்கிறேன். களி செஞ்சா இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாங்க. கீரை குழம்பெல்லாம் அப்பா சாப்பிட மாட்டாங்க. இது வந்து ஈரம்னு சொல்லி அதனால வந்து அவங்களுக்காக வந்து ஸ்பெஷலா வந்து பீன்ஸ் குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கீரை தாங்க வைக்க போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த கீரை வந்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஆனா ஈரம்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் நாங்க ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்தோம். இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு சொல்லி பறிச்சு எங்க சித்தி தாங்க இதுவும் பறிச்சு கொடுத்தாங்க. இன்னொரு வாட்டி எங்க சித்தி தான் பறிச்சு கொடுத்தாங்க. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரைங்க. அப்படியே பறிச்சு எடுத்துன்னு வந்து அப்படியே கடைஞ்சி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற லெவல் இருக்கும். இது வந்து சிக்காவோட பாவத்து அவங்களுக்கு வந்து பீன்ஸ் குழம்பு தாங்க பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பீன்ஸ் குழம்பே வந்து போட்டு வச்சுக்கிறேன். நிறைய காய் போட்டு வைக்கணுமாப்பா. ஃபர்ஸ்டே வந்து சொல்லி வச்சுட்டா. அதனால வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டு வச்சுக்கிறேன். காய் வந்து எந்த அளவுக்கு நம்ம நிறைய சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லதுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கவினுக்கு வந்து கீரை தாங்க வைக்கிறேன். அவனுக்கு வந்து கீரை குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பூவரிசின்னு பாத்தீங்கன்னா இட்லி சிக்கன் குழம்பு வச்சிருக்காங்க நேத்து. அததான் வச்சு சாப்பிட்டாங்க. அவங்க கொஞ்சம் பெரியவங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாவே போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து வாங்க சாதம் போட்டுக்கலாம். சுட சுட சாதம் தான் இன்னைக்கு சூப்பரா இருக்கும். சுட சாதத்துக்கு கீரை போட்டு சாப்பிடும் போது அதுவும் இல்லாம இந்த சொரக்காய் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் காம்பினேஷன்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குழம்பு செஞ்சாலே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுல. இப்ப என்னவோ தெரியல, சொரக்காய் குழம்பு அந்த அளவுக்கு வந்து யாரும் லைக் பண்றது இல்ல. அதனால நம்ம வாங்கி சமைக்காமயும் இருக்க முடியாது இல்ல. சொரக்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். அதனால பொரியல் மாதிரி செஞ்சுட்டோம்னா எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதமும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாவே போட்டு வைக்கிறேன்பா. அவன் சாப்பிடுறான் என்னன்னு தெரியல ஸ்கூல்ல. இது வந்து அன்சியோட பாக்ஸ். ஆமா, சாதம் போட்டுருக்கேன். அடுத்து ஒரு பாக்ஸ் பூ வச்ச ஒரு பாக்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நினைச்சோமா, அதையும் வந்து போட்டு வைக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. சூப்பரான சமையல் எல்லாம் சமைச்சிட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தோசை தான் செஞ்சு சாப்பிட போறேன். அப்புறமா சூடா செஞ்சுக்கலாம்னு சொல்லி வச்சாச்சு. சாதம் இருக்கு, கீரை குழம்பு இதெல்லாம் சூப்பரா சமைச்சிட்டாங்க. நான் தோசையும் கீரை குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான் வச்சு சாப்பிட போறேன். நான் சமைச்சிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு மறக்காம சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு நம்மளோட வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். மறக்காம பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. அது பாய். வாங்க சாப்பிடலாம்.